ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய பார்சல் ஓப்பனிங் வீடியோ தாங்க. என்னடா அது பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன் தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்னா, பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது பீட்ஸ். பட் ஆனால் கடையில் போய் கேட்கும்போது 10 கிராமே 20 to 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை 100 கிராம்ஸ் 60 ருபீஸ்க்கு வரும்போது எனக்கு அது வந்து ஒர்த்தாக தோணுச்சு. 60 to 70 தான் வந்துச்சு. பட் 10 கிராம்ஸே நான் 20 ருபீஸும் 30 ருபீஸ்க்கு போகிறது எனக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இது நம்ம பெஸ்ட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் என்ன செஞ்சேன்னா பார்சல் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒன்று வந்து ஒயிட் கலரில், இன்னொன்று வந்து குட்டி குட்டியாக உள்ள பீட்ஸ் ஒன்று. இந்த ரெண்டுமே உண்மையாக சொல்கிறேன், ஐம் சாட்டிஸ்ஃபைடு வித் ப்ராடக்ட். நான் எப்போ இதை வச்சு நான் ஏதாவது ஒரு ப்ளவுஸ்க்கு நான் ஆல்ட்ரு பண்ணுறேனோ, ஏதாவது மேக்கப் பண்ணுறோம், அப்போ நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இதோடு சேர்த்து நான் என்ன செஞ்சேன்னா இன்னொரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா சின்ன வாட்டர் பாட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எசென்சியலாக இருந்துச்சு. என்கிட்ட 1.5 லிட்டருக்கு மேலே பிடிக்கிற ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா சமீபத்தில் அது வந்து உடஞ்சிடுச்சு. அதனால் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும்னு பிளான் பண்ணேன். பட் நான் வாங்கியிருக்க வாட்டர் பாட்டில் வந்து 200 2 லிட்டர் பிடிக்கும். அதோட ரேட் வந்து ஒன்லி 170 ஆர் 60 சம்திங். ஏன்னா எனக்கு அது அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. இன்னொன்று குவாலிட்டி வாஸ் டூ குட்ங்க. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, நேரில் பார்த்தா இது கண்டிப்பாக 200க்கு மேலே சொல்லுவாங்க. பட் நான் அதில் ஒரு 40 ருபீஸ் நான் சேவ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபை எனக்கு இருக்குது. பாருங்களேன், இது கலரும் நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்க்க சின்னதாக தெரியுது, பட் ரியலாக நேரில் பார்த்தா பெரிய வாட்டர் பாட்டில் தான். இதில் வந்து மோட்டிவேஷன் எழுதியிருந்தாங்க அந்த சைடில். இந்த சைடில் வந்து பாருங்கள் 2000க்குள்ளே எம்எல்கான கெப்பாசிட்டி இருக்கிறதா வித் ஸ்ட்ரா. ஸோ உண்மையாக சொல்ல இது ஒர்த்து தாங்க. நான் எப்போவுமே ஒரு பொருளை வாங்கணும்னு பிளான் பண்ணேன்னா உடனே வாங்கிட மாட்டேன். இது என்னோடய விஷ்லிஸ்ட்டில் மிஞ்சி போனால் 8 மந்த் 9 மந்த் என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வாங்கலான்னு பிளான் பண்ணி வாங்கினேன். எப்போவுமே நான் ஒரு பொருளை உடனே வாங்கிட மாட்டேன். யோசித்து ரேட் பார்த்து வாங்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் பெண்டிங் போட்டு ஓகே லெட் மீ பை அப்படின்னு அப்புறம் தான் வாங்க ஆரம்பிப்பேன். If you like my channel, please kindly support it. இதே மாதிரி இன்னொரு புதுசான அழகான வீடியோஸும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.